வணக்கம் நேயர்களே. இன்றைய காலகட்டத்தில் கிரீன் எனர்ஜியை பயன்படுத்தி தொழில்துறையிலும் சரி, அதே போல வாகன உற்பத்தி துறையிலும் சரி, நிறைய பசுமையை நோக்கி பயணிக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருவாயில நம்முடைய திருப்பூரிலேயே எலக்ட்ரிக் வாகனங்களை 2 சக்கர 3 சக்கர 4 சக்கர வாகன உற்பத்தி நிலையத்தை ஏற்படுத்தி அதனுடைய மிகப்பெரிய ஷோரூம் ஒன்றையும் திருப்பூர்ல சமீபத்தில் திறந்து இந்த பயணத்துல நீண்டகால அனுபவம் பெற்றவர் தான் திரு முத்து அவர்கள். அவர் தயாரிக்கிற இந்த வாகனங்கள் நிறைய தொழிலகங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. வாருங்கள், அஜீஸ் பவர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மூலமாக V2 EV என்கின்ற பிராண்ட்ல 2 சக்கர 3 சக்கர 4 சக்கர வாகனங்களை உருவாக்கி வழங்கி கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய முத்து அவர்கள். வாங்க, அவரை சந்திக்கலாம். வணக்கம் சகோதரர். அண்ணா வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இந்த துறைக்கு எப்போது நீங்கள் வந்தீர்கள்? உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் அதனுடைய தொடக்கம் வளர்ச்சி பற்றியும் சொல்லுங்க. அண்ணா, நேயர்களுக்கு வணக்கம். என்னோட தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா 1993ல மேன் பவர் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சாதாரண விவசாய பின்னணி குடும்பம் தான் எங்களோடது. திருப்பூர் தான் நேட்டிவ் எங்களுக்கு. குடும்பம் பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜ். அப்பா மேன் பவர் எலக்ட்ரிக்கல்ஸ்ன்னு மோட்டரெல்லாம் வாங்கி ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பா பேர் சொல்லுங்க. திருமலைசாமி. அப்பா பேர் திருமலைசாமி. அடுத்து நான் ஐடி முடிச்சுட்டு வந்த உடனே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யூபிஎஸ் அப்போ பீக்கில் இருந்துச்சு. அப்போ 97ல் நம்ம ஆர்ஜிங்கிற ஒரு யூபிஎஸ் திருப்பூர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அப்போ நிறைய கஸ்டமர்ஸு எப்படி கரண்ட் இல்லைன்னா ஒரு பேட்டரி மூலியமா ஒர்க் ஆகும், கரண்ட் அடிக்காதா, வெடிச்சிருமா, டீசல் ஊற்றணுமாலாம் கேட்பாங்க. அதெல்லாம் அப்போ இருந்து நம்ம ட்ராவல் பண்ணோம். அது ஒரு 5 இயர்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து திருப்பூர்ல நிறையா ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தோம். அடுத்து அவங்க கொஞ்சம் பவர் கிரிட் டிமாண்ட் பண்ணாங்க. அப்போ சரி நம்மளே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எலக்ட்ரோலிங்க் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல 2001லயே நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணோம் யூபிஎஸ்ல. அப்போ அப்பா காலமாயிட்டாங்க. அப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக போச்சு. அப்போ நம்மளே டிரான்ஸ்ஃபார்மர், யூபிஎஸ், பேட்டரி எல்லாமே இங்கேயே மேக் பண்ணி திருப்பூர்ல கிட்டத்தட்ட ஒரு 6000க்கு மேற்பட்ட திருப்தியான சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் என்கிட்ட இருக்காங்க. அது கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு வரமா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லா கஸ்டமரையும் நான் இப்போ வரைக்கும் எல்லாமே சர்வீஸ் அட்டன் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதான் எங்களுடைய ஸ்டார்டிங் ஜேர்னினா. அதுக்கப்புறம் நம்ம இவி, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சோக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி நிறைய ஸ்பின்னிங் மில், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் டைப் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம், சூர்யாங்கிற நேம்ல. அது எல்இடி வந்ததுக்கப்புறம் சரி நம்ம இவியில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. இவினாவே எல்லாமே அப்போ சைனால இருந்தா இவி ஃபர்ஸ்ட் ஆச்சுன்னா, அப்போ நம்ம நிறைய ட்ரிப் எல்லாம் போகும்போது, பிசினஸ் ட்ரிப் எல்லாம் டெல்லி, மும்பை எல்லாம், இதுக்காக ஒரு அப்போ ஃப்ளைட்ல போடுற வசதியும் கூட கிடையாது. ட்ரெயின்ல தான் டிக்கெட் போட்டு ஃப்ரெண்டு யாராவது ஹிந்தி கொஞ்சம் இறக்குறதான், ஹிந்தி ஒருத்தரை வச்சு மும்பை, டெல்லி அந்த மாதிரி ஃபேர் எல்லாம் போயிட்டு, அப்போ புதுசாக வர்றதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம ஏதாவது ஒன்று தரமாட்டாங்க. அவங்க 50, 100 தான் தருவாங்க, அல்லது 10 lakhs 20 lakhs டிஸ்ட்ரிபியூட்டர் காட்டினா தான் தருவாங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்து அது அதிக ரேட் கொடுத்து ஒரு வண்டி எடுத்துட்டு எல்லாம் நம்ம அப்பவே ஒரு இவி திருப்பூர்ல ஆல்மோஸ்ட் 2-3வது இவி 2 வீலர் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய 2 வீலர் கம்பெனிஸ் எல்லாம் வாங்கி ட்ரேடிங் பண்றவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும்னா 60-70 கம்பெனி திருப்பூர்ல காணாம போயிட்டாங்க. அவங்களாம் நான் டெக்னிக்கல் பர்சன். நம்ம ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டிசைனிங் எல்லாமே பேசிக்கா படிச்சுட்டு வந்தாலும் அடுத்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம ஒன்னொன்னா டெவலப் பண்ணி கடந்த 21-22ல திருப்பூர் டிஆர்டிஏன்னு சொல்லுவாங்க, ரூரல் டெவலப்மெண்ட். அதுல நம்ம ஒரு வண்டி R&D பண்ணி நம்ம டிஆர்டிஏ, அதாவது கலெக்டரேட்ல கலெக்டர், அதுக்கு மேல பிடி ப்ராஜெக்ட் டைரக்டர், அந்த லெவல்ல செக்ரட்டரியேட் லெவல் அப்ரூவ்டு வாங்கி அந்த வண்டி நம்ம அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஸ்மார்ட் கார்டு, ஆர்சி புக்லாம் வர மாதிரி ஒரு வெஹிக்கிள்ஸ் பண்ணோம். திருப்பூர்ல ஒரு 160 வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபுல்லா நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் சிட்டியும் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு சில வெஹிக்கிள்ஸ் ஒரு 20% பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து இந்த இவி இதோ ஒரே கட்டத்துல விடக்கூடாது, அடுத்த ரேஞ்சு போகணும் அப்படின்ட்டு நம்ம
கார்மெண்ட்ஸ்ல நிறைய நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க, ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் ஒரு ட்ராலி வச்சு ஒரு 5 பேர் ட்ராலி எடுத்துட்டு போவாங்க. அது தள்ளுறதுக்கு 2 பேரு, முன்னாடி ரொட்டேட் பண்றதுக்கு ஒருத்தர், பின்னாடி புஷ் பண்றதுக்கு ஒருத்தர், அந்த மாதிரி. அதை ஈஸியா பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு R&D மாதிரி பண்ணி அவங்ககிட்ட ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிஸ், SEM போன்ற பெரிய நிறுவனங்கள்லாம் நல்லா ரொம்ப அவங்க அந்த நிறுவனத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஓகே, நான் அப்லோட் பண்ணாங்க. நம்ம அதை பார்த்துட்டு நிறைய அவங்களுடைய கம்பெனிக்கெல்லாம் கேம்பஸ் இன்சைடு யூஸ் ஆகிற மாதிரி ஸ்பெஷலா அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்க. எங்கிட்ட 10 வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க பெரிய நிறுவனம்னா, 10 வெஹிக்கிள் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு வெஹிக்கிளும் ஒவ்வொரு பயன்பாட்டு ஒன்று பீஸ் எடுத்துட்டு போகும், ஒன்று வெட்டு கிளாத் டையிங்ல இருந்து எடுத்துட்டு போகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டான பேக்கிங் கூட்ஸ் எடுத்துட்டு போய் அந்த இதுல வேர்ஹவுஸ் குடோன்ல வைக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம கஸ்டமைஸா பண்ணி கொடுத்தோம். இவி வாகனங்களாகவே துணிகளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற நல்ல ஒரு சிங்கிள் பர்சன் டிரைவ் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி பண்ணணும். அதுக்கு எனக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. வேலைகள் கடினமா இருந்தாலும் நாங்க அதை ரொம்ப இன்வால்மெண்டோட செய்யற டீம் வச்சிருக்கிறோம். நம்மளும் இன்வால்மெண்டோட செஞ்சு தர்றோம். அது நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸா இங்க ஜின்னிங் ஃபேக்டரி காம்பவுண்ட்ல தான் ஃபேக்டரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல 25 இயர்ஸ் ஆச்சு. நான் அந்த இடத்துல ஒரு பில்டிங் ரெண்ட்டுக்கு போயிட்டு, சரி ஏதாவது மக்களுக்கு தெரியணும், இன்னும் அடிஷனல் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு ஷோரூம் பண்ணணும்னு சொல்லி நிறைய லேண்ட்லாம் பார்த்தோம். இது வந்து எனக்கு கொஞ்சம் பள்ளக்காடு புதூர்ல கம்பர்டபுளாக ஒரு லேண்டு இதாச்சு. அப்போ முன்னாடி வந்து ஒரு பெரிய ஷோரூம், அதுக்கு நேர் பேக் சைடு வந்து ஒரு ஃபேக்டரி, அப்புறம் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டு, பவுடர் கோட்டிங் யூனிட்டு, அந்த மாதிரிலாம் ஒரு கிராண்டாக பண்ணி அண்ணா வந்து இங்கே எல்லாம் நிறையா திருப்பூர் தொழில்துறை எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு 600-700 பேர் வந்து கிராண்டாக லாஸ்ட் வீக் இனாக்ரேட் பண்ணணும். இது நம்ம நாட் ஒன்லி பிசினஸை தாண்டி ஒரு பொது சேவையாகவும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இருசக்கர வாகனங்கள் உற்பத்தியில இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராண்டிங் வாகனங்கள் போல ரொம்ப ஸ்டைலா பண்ணி கொடுக்குறீங்க நீங்க. அந்த வாகனங்களுக்கான உத்தரவாதம் எப்படி தயார் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க? அது நிறைய நீங்க திருப்பூர்லயே மேனுஃபேக்சரிங் பண்றதுனால அந்த நம்பிக்கையை எப்படி நிலைநிறுத்தி வளருகிறீங்க? ஆனா நல்ல கேள்வி. எல்லாமே இந்த ஈவி அப்படின்னா பெங்களூரை தாண்டி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, சென்னை கோயம்புத்தூர்ல ஒரு சில கம்பெனிஸ் தான் இருந்தாங்க. நம்ம இங்க ஒரு வெஹிக்கிள் தரோம் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் இஷ்யூ அப்படின்னா என்னால வந்து அதிகபட்சம் ஒரு 2 ஹவர்ஸ்ல, ஏன்னா ஒரு மேன் பவர் அன்னைக்கு லீவ் போட்டாருன்னா எவ்வளவு சிரமப்படுவாங்க அந்த எம்டிங்கிறது நம்மள ஒரு இதா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால தெரியும். அதனால ஒரு சர்வீஸ் டீம் நம்ம ப்ராப்பரா வைக்கிறோம்னா, இங்க நம்ம தயார் பண்ற வெஹிக்கிள்ஸ்க்குள்ள எல்லா ஸ்பேரும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். அப்புறம் நம்ம ஊர் பர்சன் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ரஃப் அண்ட் டப்பா யூஸ் பண்ணா அது என்ன தேய்மானம் ஆகும், அது எவ்வளவு நேரத்துல ரெக்கவர் பண்ணி தர முடியும் நம்ம அப்படிங்கிறது எல்லாம் மைண்ட்ல வச்சு, ஒரு எப்படி ஒரு மாருதி 800 எங்க வேணா சர்வீஸ் பண்ணலாம், டிவிஎஸ் எக்ஸல் எங்க வேணா சர்வீஸ் பண்ணலாங்கிற மாதிரி, எங்க வெஹிக்கிள் எங்க வேணா சர்வீஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் ஒரு நீங்களே இருக்கிறீங்க, உள்ளூர்லயே கட்டமைப்பு கொடுத்துதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம கொடுத்த கஸ்டமர்ல 100% இப்ப வரைக்கும் எனக்கு என் பார்வைக்கு வர எல்லா கஸ்டமரையும் நான் சாட்டிஸ்பேக்ஷனா வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் நாம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வீலர் 3 வீலர் சேர்ந்து 1000+ போயிட்டு இருக்குது. போயிட்டு உங்களுடைய இருசக்கர வாகனங்கள் வந்து இப்போ RDO நம்பர் இல்லாம அந்த கிரீன் போர்டோட நம்பர் பிளேட் இல்லாம பயணிக்கக்கூடிய வாகனங்கள் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகும்? நம்பர் பிளேட் வாங்கி கொஞ்சம் ஸ்பீடான பவரான பேட்டரிகள் அதுல பொருத்தப்படும் பொழுது அது எவ்வளவு வேகத்துல போகும், அதனுடைய இயக்கங்கள், அதனுடைய உத்தரவாதம், அதுல பயன்படுத்தப்படக்கூடிய பேட்டரிகள் பத்தி சொல்லுங்க. உங்களுடைய தயாரிப்புகளுடைய சிறப்பம்சங்கள், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அதை பத்தி சொல்லுங்க. நல்ல கேள்வினா. ஆனா இருசக்கர வாகனத்தை பத்தி கேட்டீங்க, நான் அதை பத்தி சொல்றேன். ஆனா இதுல லோ ஸ்பீடு வெஹிக்கிள்னு சொல்லி ஒரு நார்மல் ஸ்பீடு போற வெஹிக்கிளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல்னா, அதுக்கு வந்து ஐகேட்னு சொல்லி ஒரு அப்ரூவ்டு கவர்மெண்ட்ல வாங்கணும். அந்த அப்ரூவ்டு வந்து நம்ம கம்பெனி வச்சிருக்கோம். அந்த அப்ரூவ்டு வச்சிருக்கிற கம்பெனியோட நம்மள வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கு, நம்மகிட்ட அப்ரூவ்ல இருக்கு. அப்போ வந்து லோ ஸ்பீடு வெஹிக்கிள் அப்படிங்கும்போது இந்த லோடர் வெஹிக்கிள்ஸு, ஒரு சின்ன மினிமம் ஸ்கூட்டி, அந்த மாதிரிலாம் அந்த ஒரு ஸ்கூலுக்கு போற கேர்ளு, ஒரு சின்ன ஜாப்பு பேங்க்கு போற கேர்ளு, அந்த மாதிரி பர்சன், வயசான சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் வந்து இந்த வெஹிக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம RTO ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை.
இன்சூரன்ஸும் தேவையில்லை. சேஃப்டிக்காக இந்த ஹெல்மெட் மட்டும் போட்டால் இந்த வெஹிக்கிள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருவோம். அந்த மாதிரி நம்ம ஒரு 3-4 மாடல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குண்ணா. அது ஒன்று. அடுத்து ஆர்டிஓ பத்தி கேட்டீங்கன்னா நம்மகிட்ட ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் இருக்கு. அது வந்து ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் 80 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும். அது வந்து நம்ம 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் பண்ணித்தரோம். அதே மாதிரி நீங்க அப்படியே ஒரு இது பண்ணீங்க, நம்ம பெரிய பெரிய பிராண்டட் இருக்காங்க, நிறைய பிராண்டட் இருக்கு. நம்ம ஒரு இங்க உள்ளூர் பிராண்டு அப்படிங்கும் போது நம்மகிட்ட என்னன்னா இதுல முழுக்க இந்த டெக்னிக்கல் கண்ட்ரோலர், மோட்டரு, பேட்டரி எல்லாமே வந்து நம்மளை சார்ந்துதான் நான் பண்றோம். அதாவது லித்தியம் பேட்டரி அப்படிங்கிறது இப்ப நம்ம நிறைய இடத்துல பெங்களூர்ல, டெல்லி, மும்பைல தான் பண்றாங்க. இப்ப நம்ம கோயம்புத்தூர்லயே ரொம்ப குவாலிட்டியா நம்ம ஊர்ல நல்ல பெரிய லெவல்ல டர்ன் அவுட் பண்ற குரூப் இருக்காங்க, கம்பெனிஸ் இருக்காங்க. அதுல நம்ம ஒரு சேனல் பார்ட்னரா இருக்கிறோம். அப்படிங்கும் போது இந்த 3 இயர்ஸ் நாங்க வாரண்டி தர பேட்டரி வந்து ஏதாவது இஷ்யூனாக்கா அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு டிராவல்ல போகும், A1ல போகும், அடுத்த நாள் ஒரு பார்சல்ல வரும், நம்ம கிளியர் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். அதுதான் நம்ம 2 வீலர்ல தாமதம் இல்லாம வாங்கி டக்குன்னு அதோட இயக்க நிலை கொண்டு வந்து அதை நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்றோம். எந்த விதத்திலையும் கஸ்டமர் வந்து எங்கிட்ட வர கஸ்டமர் வந்து சிரமப்படக்கூடாதுன்னு நான் ரொம்ப குறிக்கோளா இருக்கிறேன்னா. எனக்கு சேல்ஸ் 2வது, நான் கொடுத்த வெஹிக்கிள் சர்வீஸ் பெஸ்டா கொடுக்கணுங்கிறது நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் நான் இப்பவும் கடைபிடிக்கிறேன். இனி வருங்காலத்திலயும் இதே தான் டிராவல் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கேன். அருமை அருமை. இப்போ தொழிலகங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி 2 வீலரை பத்தி சொன்னீங்க. நீங்க எனக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கிறது. எலக்ட்ரிக் வாகனங்களை பொறுத்த வரையில இப்போ அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வாடிக்கையாளர், ஒரு நுகர்வோர், அதிக மழை பெய்யுது, திடீர்னு மழை பெஞ்சிருது, மழைனா பெரிய கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி நேரங்கள்ல எலக்ட்ரிக் வாகனங்களை நம்ம பயன்படுத்திட்டு போகும்போது அதனுடைய வெப்பம் குறைஞ்சு சார்ஜ் போய் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிடுவாருன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்புறம் நிறைய ரீல்ஸ்ல போடுறாங்க, திடீர்னு போயிட்டே இருக்கும்போது தீப்பிடிச்சிற மாதிரியான ஒரு பயம். இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் வாகனங்களை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்ற ஐயப்பாடு இருக்குது. நீங்க ஒரு எலக்ட்ரிக் வாகன, இருசக்கர வாகன உற்பத்தியாளரா இதற்கு நீங்கள் சொல்லும் பதில் என்ன? நல்ல கொஸ்டின் தான். ஆனா நம்ம ஈவியில பாத்தீங்கன்னா IP65 அப்படிங்கிற கிரேட் தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். அந்த IP65ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ரெயின் வாட்டர் வந்ததுனாலும் அதை தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் அந்த கட்டமைப்பு எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு நார்மலான மழையில நீங்க வெஹிக்கிள் நிப்பாட்டிட்டு போயிட்டு திரும்பவும் எடுத்தாலும் நம்ம வெஹிக்கிள் வந்து எதுவும் ஆகாதுங்கண்ணா. அந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். எந்த இடத்துலயும் ரெயின் வாட்டர் இன்சைடு போகாத அளவுக்கு தான் பேக்கிங், அந்த சர்டிஃபை எல்லாம் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா. அடுத்து வந்து அந்த ஃபயரை பத்தி கேட்டீங்க. அது நாங்களுமே ஆரம்பத்துல கத்த ஒரு விஷயம் தான். அதாவது நிறைய நாங்க ஆக்சுவலா எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 28 இயர்ஸா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறோம். எலக்ட்ரிக்கல் ஷாக்கு, ஷார்ட் சர்க்யூட் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது இதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். கம்பெனியை தாண்டி நம்ம நிறைய வந்து டிசி பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாம் இதுல யூஸ் பண்றோம்னா. 2வது லித்தியம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில நீங்க சொல்ற அந்த ஃபயர் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 60% அந்த மாதிரி இருந்துச்சு, இல்லாம இருந்துச்சு. நாங்க லித்தியம் அயன் எங்கேயுமே யூஸ் பண்றது இல்லை. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே லித்தியம் பிரோபாஸ்பேட் LFP அப்படிங்கிறது டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுல வந்து நல்லா உள்ள இந்த BMS சொல்லுவாங்க, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுலயே நல்ல குவாலிட்டியான BMS தான் போடுறோம். அப்ப என்ன டார்க் பவர் எடுக்கு, அதுக்கு என்ன BMS போடணும் அப்படிங்கிறதால நாங்க இவ்வளவு வருஷமா கத்துக்கிட்டு ப்ராக்டிக்கலா நாங்க பார்த்த ஒரு விஷயம்னா அது வந்து இப்ப நம்ம கொடுத்த வெஹிக்கிள்ல இப்ப வரைக்கும் அந்த மாதிரி வண்டி வெஹிக்கிள் வந்து பிரேக் டவுன் ஆகும், அதை சரி பண்ணி கொடுப்போம். அது ஒரு சில விஷயம் இடத்துல நடக்கும், 7% 5% வரைச்சு சால்வ் பண்ணி அப்பப்போ கொடுத்துட்றோம் ஒரு விஷயம். அந்த மாதிரி ஆக்சிடென்ட் டேமேஜ் சின்னதாக ஆனா கூட வேற ஃபயர் இன்சிடென்ட்ங்கிறது இது வரைக்கும் 1% கூட இந்த வரைக்கும் எங்க வெஹிக்கிள் ஆகுறாங்க. அதை நாங்கள் ரொம்ப தெளிவா பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றோம். ஏனென்றால் இது வந்து நிறைய பேருக்கு ஐயப்பாடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வின்றதுனால கண்டிப்பா அது அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அந்த கேள்வி கேட்டேன். இப்போ இருசக்கர வாகனங்களும் சரி, இங்க தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துற கனரக பொருட்களை எடுத்து செல்லுகிற பளு இழுக்கும் வாகனங்களும் சரி, எவ்வளவு நேரம் சார்ஜ் போடணும்? 2 வீலர் முதல்ல 2 வீலர் சொல்லிருங்க.
இருசக்கர வாகனம் சொல்லியிருந்தேன். எவ்வளவு நேரம் சார்ஜ் போடணும், அது எவ்வளவு தூரம் ஓடும், எவ்வளவு தூரம் ஓடிட்டு திரும்பவும் அதை சார்ஜ் போட்டு பயன்படுத்தணும். நம்ம டீசல் பெட்ரோல் போட வேண்டியதில்லை இல்லையா, அதுக்குரிய எரிபொருளை நிரப்புவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் என்ன. அதே போல அதுக்கு அடுத்தபடியாக 3 சக்கர 4 சக்கர தொழிற்சாலை பயன்பாட்டு வாகனங்கள் அதெல்லாம் எப்படி மின்சக்தி சேமிப்பை சக்தியாக்கி அது இயங்குகிறது, அதை பற்றி சொல்லுங்க. ஆனா இந்த சார்ஜிங் டைம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இந்த லித்தியம் பேட்டரியில ஒரு 100 AH போட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம 15 ஆம்பியர் சார்ஜர் தான் கொடுக்குறோம். அதுக்கு மேல 20, 25, 30 ஆம்பியர்ல கொடுக்கலாம். அப்போ பேட்டரியோடைய லைஃப் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் குறையுதுன்னு நாங்க ஒரு R&Dல பார்த்துருக்கிறோம். அதனால மேக்சிமம் அந்த பவர் ஃபிளக்சுவேஷனை வச்சு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 6 hours ஆகுங்க. நம்மளோட வெஹிக்கிள் ஃபுல் லோட் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். இரவு சார்ஜ் போட்டோம்னா போதும், பகல்ல ஓட்டலாங்கன்னா. இதுல நம்ம இந்த லோடு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணியாச்சு அப்படின்னா 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் போற மாதிரி நம்ம அதை கொடுக்குறோம். அப்ப நைட்ல இப்ப சார்ஜ் போட்டு நான் கரெக்டான டைமுக்கு ஆஃப் பண்ணணுமா, ஒரு 9 o'clock போட்டு 1 o'clock ஆஃப் பண்ணணுமா, ஏதாவது ஆகுமா? ஒன்றும் ஆகாது. நம்ம யூஸ் பண்ற சார்ஜரு நம்ம அடிஷனல் நம்ம ஈவி வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம இவ்வளவு வருஷம் இந்த எலக்ட்ரானிக்ல டிராவல் பண்றதுனால நம்மளே ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் கட் ஆஃப் அண்ட் டைம் டிலேவோட நம்ம வெஹிக்கிள் கஸ்டமர் அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்லி ஒரு சேஃப்டி ரிவ்யூஸ் கொடுத்துறோம். அது இன்செர்ட் பண்ணிட்டு அவங்க அழகா ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. மார்னிங் எழுந்து கட் ஆஃப் ஆகி நின்று இருக்கும். நீங்க மொபைல் போட்டுறீங்க, ஐபோன் போட்டு நம்ம தூங்கிடுறோம், அடுத்த நாள் காலையில ரிமூவ் பண்றோம். அது மாதிரி நீங்க போட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். அடுத்த நாள் மார்னிங் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வெஹிக்கிள் மூவ் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். அதுல எந்த ஒரு இஷ்யூ வராத அளவுக்கு ப்ராப்பரான கம்பெனி சார்ஜர், ப்ராப்பரான கம்பெனி பேட்டரி தான் யூஸ் பண்றதுனால அந்த சார்ஜிங் இஷ்யூ கிடையாதுன்னா நம்ம 6 hours டைமிங் எடுத்துக்கும். அதான் நீண்ட நாள் பேட்டரியை நம்ம 36 மந்த் வாரண்டி தரோம். அதை தாண்டி ஒரு 2 years லைஃப் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். வாரண்டி முடிஞ்சோடனே போகும்னு சொல்லல, கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்கன்னா 5 years வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கிற மாதிரி நம்ம டிசைனிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். சரி, சர்வீஸ் வசதிகள் என்ன மாதிரியா நீங்க ஏற்படுத்தியிருக்கிறீங்க? ஏன்னா நீங்க நிறைய இப்போ வாகனங்கள்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த பேட்டியின் வாயிலாகவும் நிறைய உங்களுக்கு நிறைய என்கொயரி வரும். அந்த அடிப்படையில இப்போ ஒரு வாகனத்தினுடைய சர்வீஸ் பணிகள்லாம் மேற்கொண்டு திரும்பவும் அவங்களுக்கு, ஏன்னா தொழில் நகரத்துல இருக்கிறோம், அந்த கட்டமைப்பு எவ்வாறு உங்களிடத்துல உள்ளது? ஆனா உதிரி பாகங்கள் தேவை, சர்வீஸ் வசதிகள் சொல்றேன். ஆனா சர்வீஸ் அப்படின்னா எங்கிட்ட ஒரு மினி ஒர்க் ஷாப் செட்டப் மாதிரி சர்வீஸ்க்கு 6 டீம் 6 டீம் நான் வச்சிருக்கேன். அதாவது எங்கிட்ட ஒரு 4 ஆம்னி வேன், ஒரு EV 4-wheeler, இன்னொரு டாடா ஏஸ் வெஹிக்கிள்ஸ். அதுல ஒரு மினி ஒர்க் ஷாப் செட்டப்பே அதுல இருக்கும். ஒரு வெல்டர் இருப்பாங்க, ஒரு பெயிண்டர் இருப்பாங்க, ஒரு ஃபுல் டெக்னிக்கல் ஸ்கில்டு பர்சன் ஒருத்தரோட ட்ரைனிங்கோட எடுத்துட்டு போயிட்டு நம்ம இங்கிருந்து பொள்ளாச்சி நிறைய வெஹிக்கிள்ஸ் ஓடுது, உடுமலைப்பேட்டை ஓடுது, ஈரோடு, அந்தியூர், ஆசனூர், அந்த திம்பம் வரைக்கும் நம்ம ஓடிட்டு இருக்கு. திருச்சி எண்டு வரைக்கும் நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து மெயின்டெனன்ஸ் பண்றோம். கரூர் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கும் போது எங்களோட அவுட்ரு ஒர்க் நிறைய இருக்கும்னா இதுல நம்ம அந்த செட்டப் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனா பைக்ல போய் சால்வ் பண்ணுவாங்க. அந்த வெஹிக்கிள்ல ஒரு 5 ஈவிக்கு தேவைய ஸ்கூட்டர் ஆகட்டும், 3-wheeler ஆகட்டும், 4-wheeler ஆகட்டும், நம்ம கொடுக்குற வெஹிக்கிளுக்கு தேவையான ஆல் ஸ்பேஸ் அந்த வெஹிக்கிள் அவைலபிள் இருக்கும். அங்க போவாங்க, பிரேக் ஷூ மாத்திடுவாங்க. ஏன்னா தெய்வாங்கிறது பிரேக் தான் வரும். சப்போஸ் டயர் ஏதாவது தேஞ்சிருச்சு, கஸ்டமர் எங்க 1 வருஷம் ஆயிடுச்சு மாத்துங்கன்னு சொன்னா அப்பவே அது அந்த கேமஸ் இன்சென்ட் வெஹிக்கிள்ஸ் இங்க ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எங்க ஃபேக்டரிக்கு 99% வண்டி எடுத்து வர மாட்டோம். அங்கேயே வச்சு கிளியர் பண்ணி புது வண்டி மாதிரி பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துடும். அது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வரைக்கும் அதை நாங்கள் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றோம். இனிமேல் அதை தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். எங்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு அது என்னோட கம்பெனி மாதிரி சர்வீஸ் ரொம்ப ப்ராப்பரா பர்ஃபெக்டா பண்ணணுங்கிறது என்னுடைய மைண்ட் செட். அதான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அருமை அருமை. தொழிலகங்களிலே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க இவி வாகனங்களை கொடுக்குறீங்க. அதுல துணி, பல்வேறு பொருட்களையும் கூட அதிக பளுக்களை இழுக்கக்கூடிய தன்மையில அளவுக்கு தகுந்தபடி வாடிக்கையாளர்களுக்கு தேவைக்கு தக்கபடி நீங்க உருவாக்கி தர்றீங்க. இதுல ஒரு சின்ன சந்தேகம் வரும், தொழில்துறையினருக்கே வரும், இது எப்படி இவ்வளவு
வலுவா நிறைந்ததை வந்து பேட்டரி சக்தி உள்ளது வாகனம் வந்து இழுக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு நீங்கள் கொடுக்கிற பதில் என்ன? ஏன்னா குட் கொஸ்டின்னா, ஆனா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா இந்த 3 வீலர் ஆட்டோ அப்படின்னாவே ஒரு 500 கேஜி கேரிங் கெப்பாசிட்டி தான் மேக்சிமம் ரோட் சைடில் ஆர்டிஓ அப்ரூவ்டு வெஹிக்கிள்லாம் பார்க்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோவாட் பிஎல்டிசி மோட்ரு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நார்மலாக ஒரு 60 வோல்ட்டு 100 ஏஹெச் லித்தியம் பேட்டரி பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து என்ன லோடு பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 500 கிலோ வெயிட்ல வெஹிக்கிள் பண்ணுறோம், 1/2 டன் பண்ணுறோம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 6 டன் பண்ணுறோம், 6 டன் வெயிட் பண்ணுறோம். 6 டன் பொருட்களை துணியை இழுக்கிற அளவுக்கு கூடிய வாகனங்களை லைவ்ல 2 இயர்ஸா நிறைய இடத்துல ஓடிட்டு இருக்கு. 2 வருஷமா ஓடி சக்சஸ்ஃபுல்லா. அது 4 வீலர் வெஹிக்கிள்ல 6 டன் கெப்பாசிட்டியில கேம்பஸ் இன்சைடு ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர், ஒரு ட்ரிப்புக்கு 8 கிலோமீட்டர், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 20-30 ட்ரிப் ஓட்டுறாங்க. அது வந்து 4 வீலர் கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருக்கோம். அது நிறைய பவுண்டரியில நம்மளுது போயிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம 500 கேஜி, 1000 கேஜி, 1500 கேஜி, 2000 கேஜி, 3000 கேஜி, 4000 கேஜி, 5000 கேஜி அந்த மாதிரிலாம் பண்றோம். அப்புறம் கல்ஃப் காட்டுன்னு கேம்பஸ் இன்சைடு இந்த ரிசார்ட்ல எல்லாம் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு 8 பேசஞ்சர் 12 பேசஞ்சர் போற மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம பண்றோம். அது வந்து கஸ்டமைஸா இப்ப கூட ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஆர்டர் வந்திருக்கு. இன்னைக்குதான் பிஓ ரிலீஸ் ஆக போகுது. பாத்தீங்கன்னா ஒரு 12 பேசஞ்சர் போற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து அவங்க இவி வாகனம், அது ரொம்ப அவங்க சீனியர் சிட்டிசன் பர்சன்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம கஸ்டமைஸா டிசைன் பண்ணி அவங்ககிட்ட அப்ரூவ் வாங்கி அதுல ஏதாவது ஆல்ட் இருந்தா பண்ணி தான் அப்புறம் பெயிண்டிங் நம்மகிட்ட எல்லா செட்டப் இருக்கிறதுனால ரொம்ப பெஸ்டா அது பண்ணிட்டு இருக்கணும். அதனால ரொம்ப பர்ஃபெக்டா அது டிசைனிங் எல்லாம் முடிச்சு ஆர்என்டி முடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் கெப்பாசிட்டி மாறும். இப்போ ஹையஸ்டா போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிஎம்எம்எஸ்ன்னு சொல்லி ஒரு மோட்டார் வருதுங்க, பிஎல்டிசிக்கு அடுத்த வெர்ஷன் அது. அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா அது 32 இன்ச் வரும். நம்ம வந்து 75 இன்ச் வரைக்கும் நம்மகிட்ட கிரவுண்ட்லாம் ஸ்டாக் இருக்கு. அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம், நல்ல குவாலிட்டியானது வச்சிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்கும். அந்த மாதிரி குவாலிட்டியான தரமான பொருட்கள் தான் யூஸ் பண்ணி அந்த அதிகமான எடை தூக்குற வாகனங்களுக்கெல்லாம் நம்ம அது கஸ்டமைஸா நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோம். சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, நம்ம கொடுக்குறது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் தொழில்துறைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நான் என்னோட செய்தின்னு பார்த்தா, அதாவது இப்ப தெரியும், இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வார் நடந்துட்டு இருக்கு. நிறைய டீசல் பெட்ரோல் எல்பிஜி தட்டுப்பாடெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுமே அந்த லித்தியமை வந்து ஒரு சில கண்ட்ரி நம்பி தான் இப்போ போயிட்டு இருக்கோம். சீக்கிரமா இந்தியாவில் அதுக்கு முன்னாடி சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்எஃபிக்கு அடுத்த டெக்னாலஜி, பிரிஸ்மேட்டிக்கு அடுத்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. அதனால நம்ம ஊர் கரண்ட்டு, நம்ம ஊர் ஈவி, நம்ம ஊர் பேட்டரி சீக்கிரம் வந்துடும். இப்போ நல்ல குவாலிட்டியான பேட்டரி தான் தருவிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஈவி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஒரு ப்ராப்பரா ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸு, ஒரு டையிங்ஸு, ஒரு ஸ்பின்னிங் மில்லு அந்த மாதிரி கேம்பஸ் இன்சைடு யூஸ் பண்றாங்க அப்படின்னா நான் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி தரேன். கரெக்டா 1.5 இயர்ஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ற காஸ்ட் வந்து பைபேக் கிடைச்சிரும் கஸ்டமருக்கு. அதுதான் நான் சொல்ற ஒரு விஷயம். ரெண்டாவது இதுல வந்து நம்ம இயற்கையோட சேர்ந்து பார்த்தோம்னா பொல்யூஷன், 0 பொல்யூஷனுங்கண்ணா எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து இந்த லித்தியம் ரீசைக்கிளிங் பண்ற ப்ராசஸ் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்சதுக்கான பிளான் எல்லாம் போட்டுருக்குறாங்க. குஜராத்ல நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி வேலைலாம். அப்போ வந்து அது ரீசைக்கிளிங் லித்தியம் பேட்டரி என்ன பண்ணுவீங்க, ஸ்கிராப் ஆயிரும். அது ஏதாவது பொல்யூஷன் கெடுக்குமானா கெடுக்காது. அதை எப்படி நம்ம யூபிஎஸ் பேட்டரி, வெஹிக்கிள் பேட்டரி எங்காவது நம்ம ரோட்ல கிடந்து பாக்குறோம்னா, ஒரு பேட்டரி வந்து இன்னைக்கு யூசர் பேட்டரி அதை அப்படியே பயன்படுத்திடுவாங்க. அது பழைய விலைக்கு எடுத்துக்கிறேன், நல்ல விலைக்கு எடுத்துட்டு திரும்ப அதுலயே ஃபுல்லா பண்ணி நாங்களே அந்த ஓல்டு பேட்டரி பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2 lakh வரைக்கும் சேல் பண்றோம். அந்த அளவுக்கு ஓல்டு பேட்டரி மட்டுமே, அந்த அளவுக்கு நம்ம பைபேக் யூபிஎஸ் பேட்டரி மட்டுமே. அப்ப இது ரீசைக்கிளுக்கு போகும்போது திரும்ப யூஸ் ஆயிட்டு இருக்கும். அதுல வர ஒரு சம் பர்சன்டேஜ் பிளாஸ்டிக் கழிவு தான் வெளியாகும் போது நம்ம வந்து நம்மளுடைய இயற்கைக்கும் சேர்ந்து நம்ம நாட்டுக்கும் சேர்ந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா மக்கள் வந்து ஈவியை பயன்படுத்துங்க. நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுங்க. என்னோட கம்பெனி மட்டும் நிறைய இருக்காங்க, நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுங்க. பக்கத்துல நீங்க வாங்குறதுல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல வாங்குங்க, எங்கிட்ட வாங்குங்க, பெங்களூர்ல வாங்க, சர்வீஸ் கிடைக்கிற மாதிரி இடத்துல வாங்கி
ஈவியை பயன்பாட்டு கொண்டு வரணும், எல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது என்னுடைய ஆசை. இப்போதைக்கு நம்ம மாதம் ஒரு 100 வண்டியாட்ட பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து அண்ணா மாதிரி நண்பர்கள் ஆசியோட நட்போட உங்கள் தொழில்துறையுடைய உதவியோட நிறைய வெஹிக்கிள்ஸ் சப்ளை பண்ணி திருப்பூரில் ஒரு நல்ல ஒரு நிறுவனமாக வளரணும். எல்லாரையும் நல்லபடியாக எங்கள் ஸ்டாஃப் ஆகட்டும், எங்களுடைய கூட பயணிக்கிற நண்பர்களாகட்டும், என்னோட சப்ளையர் ஆகட்டும், என்னோட கஸ்டமர் ஆகட்டும், எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது கண்டிப்பாக நிறைவேறும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, திரு முத்து பிரதர் அவங்க வந்து ஏன் வந்து அவங்கள வந்து நம்ம நேர்காணல் செய்து தொழில்துறைக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம்னா, அவர் வந்து உள்ளூரிலேயே இந்த ஈவி வாகனங்களை தயார் பண்றது தான். நம்ம ஊர்லேயே அவர் இருந்து ஒரு தொழில் முனைவோராக அனுபவங்களையும் இந்த துறையில் அடுத்தடுத்த கட்டத்தை என்னுடைய தொழில் டெக்னாலஜியும் தொழில்நுட்பத்தையும் உருவாக்கி வாகனங்களாக கொடுக்குறாரு அப்படின்றத கேள்விப்பட்டு தான் அவரை அழைத்து நேர்காணல் செய்தோம். நீங்களும் அஜீஸ் பவர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தயாரித்து வழங்கும் வீட்டு ஈவி வாகனங்களை வாங்கி பயனடையுங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா உள்ளூர்லேயே அவர் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை வந்து நிலைநிறுத்துகிறவராக அவர் இருக்கிறதுனால இந்த வாகனங்களை நீங்கள் வாங்குங்கள். வாங்கி பயன்படுத்தி நீங்களும் எரிபொருளை சிக்கனப்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தொழில்துறையில வந்து போக்குவரத்துன்றது வந்து பெரிய முக்கியமானது. அந்த பணிகளை அவர் மேற்கொண்டு வருவதனால தான் இந்த பேட்டி. மிக நல்ல உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு தொழில்துறையினரும் உங்களுடைய வாகனங்களை பயன்படுத்துவதற்காக அவருடைய தொழில்நுட்பத்தை எல்லாம் சொல்லி விளக்கமாக பேட்டி அளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளருக. நன்றிண்ணா. நன்றி. வணக்கம் நேயர்களே. நன்றி. வணக்கம்.